இந்த வீடியோல நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் சிவன் ஸ்டாச்சு, நூத்துக்கணக்கான கார்களை கொண்ட ஒரு மியூசியம், பூவால உருவாக்கப்பட்ட ஒரு செஸ் போர்டு, 100 வருஷத்துக்கும் பழமையான ஒரு அழகான ட்ரெயின், இப்படி கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 100 அடிக்கு இருக்கிற இந்த சிவன் ஸ்டாச்சு ராத்திரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொத்த சிவனோட ஸ்டோரியை வந்து இப்ப பின்னாடி வந்து இந்த லைட் ஷோ மூலியமா காமிக்கிறாங்க. கன்ஃபார்ம் இது ஒன் ஆஃப் த கூலஸ்ட் லைட் ஷோ இது வரைக்கும் பார்த்ததுன்னு வாழ்க்கையில சொல்லலாம். பாம்பு ஊர்ந்து வந்து சிவன் தோல்ல உட்கார மாதிரி செஞ்சிருந்தாங்க. பல ஊர்ல இருந்து இதை வந்து பார்க்க வராங்க. ஆனா நாங்க வந்து இதே ஊர்ல இருந்துட்டு பார்த்ததே இல்ல. அந்த சிவன் ஸ்டாச்சுவை ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி யூஸ் பண்ணி மொத்த சிவன் கதையை சொல்லியிருந்தாங்க. நீங்க இது வரைக்கும் ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான யூனிக் கார்ஸை பார்த்திருக்கீங்களா? இப்போ வந்து ஜிடி மியூசியம் வந்திருக்கும். கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸான இடம். ஆனா நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இங்க வந்ததே இல்லை. 22 வருஷத்துல ஒரு தடவை கூட இங்க வந்ததுல பார்ப்போம். அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி. நான் இது வரைக்கும் யூடியூப்ல பார்த்த நிறைய வித்தியாசமான விஷயங்களும் வச்சிருந்தாங்க. இந்த பால்லாம் வந்து லூப்ல சுத்தி போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இங்க கார் மியூசியம், சயின்ஸ் மியூசியம், நிறைய 2-3 மியூசியம்ஸ் இருக்க மாட்டிருக்கு. நம்ம ஆனா இப்ப சயின்ஸ் மியூசியம் போறது இல்ல, இப்ப கார் மியூசியம்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல வேற அங்க இருக்க அக்காஸ் எல்லாம் வந்துட்டு போட்டோ எடுத்துக்கோங்க, ஆனா வீடியோ எடுக்காதீங்கன்னு கண்டிஷன் போட்டாங்க. மைக்க போட்டு வந்திருக்கோம், நாங்க விளாக் பண்ணாம எதுக்கு வந்திருக்கோம். ஐயா என்ன அப்படியா அது? ஐயா வேற மாதிரி ஐயா, இந்த காரை போடுறாடி எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆஹா, பிரிட்டிஷ்கார படத்துல எல்லாம் வர வண்டி ஆட்டவே இருக்கு. இந்த வண்டி ஒரு படத்துல வருதா? ஆமாண்டா, இது படம்டா. திடீர்னு அந்த இது வந்து அப்படியே ஐயா அங்க பாருங்க பையா, பாதி கார் காணும்டா. பார்ட்டா பிச்சு வச்சிருக்காங்க. என்னடா உள்ள கூட எல்லாம் இருக்கு. அந்த காலத்து தண்ணி பாட்டில இது தண்ணி பாட்டிலடா, சரக்கு பாட்டில்டா. இந்த சைடும் இன்னும் நிறைய கார்ஸ் இருக்கு. பட் அப்படி போய் பார்க்கலாம். இந்த சைட் அப்படி போலாமா? இந்த கார் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்குங்க. இது வேணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன். ரோட்ல சைட்ல தூக்குற கார்லாம் இருக்கு. கையில தூக்கி பார்க்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு. கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிடா? கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனா? 1991 கார்ரா? ஆமாண்டா, கேஎல்னா கேரளா தான்டா. இது அந்த அக்கா இருக்காங்க அங்க. போட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. பாப்பா போட்டோ எடுக்கிற மாதிரி. ஓகே ஓகே மச்சான், யூ வாண்ட் டு டேக் a photo? ஆக்சுவலி நாங்க வந்து வெறும் போட்டோ தான் எடுத்துட்டு இருக்கோம். இட்ஸ் a cute one. தேங்க்ஸ். நான் வாழ்க்கையிலே பார்க்காத நிறைய கார்களை புத்தம் புதுசாட்ட மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த கம்பெனி பேர் பீகாட்டா? இது வேற ஏதாவது ஃபுட்பால் கிளப் கம்பெனி ஆட்டல? செல்சியோட சிம்பிள் கூட இருக்கு. இதெல்லாம் என்னடா வித்தியாசமா இருக்கு வண்டி எல்லாம். இங்க இருக்கிற சில வண்டி எல்லாம் நான் வீடியோஸ்ல கூட பார்த்தது இல்லை. எந்த ஊர்ல ஓட்டுனாங்கன்னே தெரியல. இவர்தான் ஜிடி நாயுடு. இவரை பத்தி படம்லாம் வந்திருக்கு. என்ன படம் தெரியல, நான் பார்த்ததில்ல. மாதவன் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஜிடி நாயுடுவோட ஃபேவரட் காராம். இங்க செம்ம மாசான பாஷ் கார்ஸும் இருந்துச்சு, அதே சமயத்துல தகரடப்பா கார்ஸும் இருந்துச்சு. எத்தனை பாம்பிளஸ் தாங்கிச்சோம். இதெல்லாம் எங்க ஓட்டுனாங்க? எங்க இருந்து இந்த வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க? இல்லைங்க, இத்தனை கார் வச்சிருக்காருப்பா. இதுக்கே எவ்வளவு கோடி செலவாயிருக்கும். ரொம்ப காஸ்ட்லி கார் ரோல்ஸ் ராய்ஸ். மைசூர் மகாராஜாவோட டூயிங்ஸ் இதெல்லாம். லிட்டரலா இந்த படத்துல எல்லாம் வர அதே கார்ஸ் இதான்டா. அதாவது 18th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா மாடை ஓட்டிட்டு இருந்த மக்கள் நம்ம 19th செஞ்சுரியில டிரான்ஸ்போர்டேஷனுக்கே வந்திருக்கும். இதுவும் டிரான்ஸ்போர்டேஷன் தான், பட் ஆனா மாடு டிரான்ஸ்போர்டேஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஃபாரின் கார்ஸ். இனிமே நம்ம பார்க்க போறதுல இந்தியன் கார்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய பஸ் ஆட் இருக்கு. பஸ் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்க. கோவை டு உடுமலை பழனி பஸ். இங்க இருக்கிற எல்லா கார்ஸுமே வந்து இந்தியன் கார்ஸ் தாங்க. பாருங்க எவ்வளவு இந்தியன் கார்ஸ் வச்சிருக்காங்கன்ட்டு. ஆட்டோ மாதிரி இருக்குல்ல? ஆட்டோ மாதிரி இருக்கு. என்னது டெம்போலாம் முன்னாடி இப்படிதான் இருந்திருக்கு போல. ஐயா டெம்போ என்ன எப்படி இருக்கு? அப்ப இது என்னது? இதுல இந்த ஜெயிலுக்கு இதுல கூட்டிட்டு போற வண்டியா? ஸ்டுடியோ வேன் மச்சான், படத்துக்கு எடுத்துட்டு போற ஸ்டுடியோ வேன். இதுதான் ஜெயில் வண்டியா இருக்கணும் கன்ஃபார்ம். இல்லடா, இதுவும் கேரவேன் தான்டா. நைஸ் கேரவேன். எத்தனை பெருசா வச்சிருக்காம. இது என்னடா இந்த வண்டி நசுக்கி பட்ட பேர் இருக்கு. நீ 3 டயர் தான்டா இருக்கு. ஆட்டோ மாதிரி நினைக்கிறேன், பட் ஆனா என்னன்னு தெரியல. இது அடுத்து நம்ம கோயம்புத்தூரோட அவுட்டர்ல இருக்கிற ஒரு மலை கோயிலுக்கு தான் ஏற போறோம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கோயிலோட வியூ வந்து பயங்கர சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த இடத்த நான் இது வரைக்கும் விசிட் பண்ணதே கிடையாது. இந்த கோயிலுக்கு ஏறுறதே மிகப்பெரிய வேலைன்னாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஸ்டெப்பு? 500 ஸ்டெப். ரொம்ப தூரம் ஏற வேண்டியது இருக்கு. இந்த மொத்த மலையில இந்த ஒரு கோயில் மட்டும் தனிச்சு இருக்கிறதுனால இந்த கோயிலோட வியூ பயங்கர அழகா இருக்குங்க. உண்மை சொல்லணும்னா இந்த கோயிலுக்கு லிட்டரலா யாருமே வரலண்ணே. எவ்வளவு எம்டியா இருக்குல்லடா. அது மட்டும் இல்லாம இங்க வர வழியில நிறைய அனிமல்ஸ் இருக்கும். நாங்க அதனால ஒரு சேஃப்டிக்கும் வந்துட்டு நிறைய பேர் போற டைமே போலான்னு பார்த்தா எவனுமே இல்லை இங்க. பையா ரொம்ப நேரமா ஏறிட்டே இருக்கிறோம். லூப்ல மாட்டின மாதிரி திரும்ப அதே இடத்துக்கு வர மாதிரி இருக்கு. லிட்டரலா இந்த கோயிலுக்கு நாங்க மட்டும்தான் வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்க சுத்தி முத்தி பார்த்த வரைக்கும் யாரையுமே பார்க்க கிடையாது. வெற்றிகரமா கோயிலுக்கு வந்துட்டோம். ஆமா, பெரிய கராட்டே கிட்டு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் எல்லாம் படிச்சுட்டு பொறுமையா தான் அப்புறம் கிளம்ப பாத்துக்க.
படிக்கிறியா? ஏய் சும்மா நம்ம பார்க்கதான்டா வந்தோம். கோயிலுக்கு சாமி கும்பிடறதுக்கு வந்தோமா இல்லையா? நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மலை உச்சியில இவ்வளவு அழகா இந்த கோயில் இருக்கிறத பார்த்து நாங்க ரொம்ப வியந்தோம். ஏன்னா ஃபென்சிங்க கூட அவங்க அழகா வேல் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. இங்க இருந்து பார்த்தாதான் கோயம்புத்தூர் சிட்டில அவுட்டரோட ஃபுல் வியூ கிடைக்குது. இந்த கோயிலுக்குன்னே ஸ்பெஷலா இந்த சேவலை வளர்த்து வாங்கலாட்டு இருக்கு. ஏன்னா இந்த சேவல் எல்லா பக்கமும் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஹோல் கோயில் இந்த ஒரு சேவல் மட்டும் தான் இருந்துச்சு. இங்க யாருமே இல்லை எங்களை தவிர. அதனாலே நல்லா இருக்கு, ரொம்ப அமைதியா. மவுண்டன் டாப்ல இப்படி ஒரு அமைதியான கோயில் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அனுபவி டெம்பிள் இருந்து கிளம்பி அடுத்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷோவை பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃப்ளவர் ஷோ பார்க்க போறோம். ரொம்ப நேரமா நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா ஃப்ளவர் ஷோ இன்னும் எங்க ஆரம்பிக்குதுன்னே தெரியல. ஆல்ரெடி ஃப்ளவர் ஷோக்கு 2 டிக்கெட் நான் வாங்கி வச்சிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுத்த டிக்கெட்டை வேற அவன் தொலைச்சிட்டான். பக்கத்துல தான் வச்சிருந்தேன், எங்க போட்டேன்னு தெரியல. எங்க போட்டிருப்ப? கீழே தான் போட்டிருப்பேன். எங்க வச்சு இன்னொன்னு போய் 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதான். கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போன விஷயம் தான். எப்படியும் பையன் தொலைச்சிட்டான். வேற டிக்கெட் தான் ஒண்ணு புதுசா வாங்கணுமா? முடிஞ்சா இந்த ஒரு டிக்கெட் வச்சே 3 பேரும் போவோம். நாங்களும் எப்படியோ கிரௌடுக்குள்ள சேர்ந்து கும்பலோட கும்பலா கோவிந்தா போட்டு உள்ள போயிடலான்னு பார்த்தோம். ஆனா கடைசியில மாட்டிட்டோம். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒருத்தன் தான் உள்ள வந்திருக்கேன். மத்த 2 பேர் புதுசா டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்தவன் காசுல 10 பைசா காசுப்படக்கூடாதுங்க. என்ன சொன்னாங்க? போய் டிக்கெட் எடுத்துட்டு வா போடா. அப்படி கையிலேயே வச்சிருந்தேன், காணாம போயிடுச்சுடா. இப்படி எடுத்துட்டு வா, இப்படி எடுத்துட்டு வான்னா என்ன டிக்கெட் எல்லாம் போடா? என்னடா சொல்லுங்க? இதெல்லாம் ஒரு ஷோவாடா. என்ட்ரானோடனே வித்தியாசமா பூக்களை வச்சு டிசைன்கள் செஞ்சிருந்தாங்க. பூவால செஞ்ச டக்கு, பூவை வச்சே ஒரு செஸ் போர்டுன்னு நிறைய செஞ்சு வச்சிருந்தாங்க. அது திங்க் சோ இட்ஸ் ராகி இல்லாட்டி மில்லட்ல செஞ்சிருப்பாங்க. வெள்ளை கலர் மில்லட் நினைக்கிறேன். ராகி மில்லட் வச்சாலும் செய்யலாமாடா? அவன் பாட்டுன்னு ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கானாட்டு இருக்கு. மக்கள் ஒட்டி இருக்காங்க. கீழே தெர்மாக்கோல்றா. நான் சொல்றது இங்க இருக்கிறதுடா. ஃப்ளவர் ஷோல ஃப்ளவர் தானடா. ராஜா ராணி ஃப்ளவர்ல இருக்கிறாங்க. அங்க ராஜா ராணி ஃப்ளவர்ல இருக்கிறாங்க. அப்ப இது என்ன? இது என்ன மெட்டீரியல் நான் கேக்குறேன். ஆனா கடைசி வரைக்கும் அது என்ன மெட்டீரியல்னே தெரியலங்க. மொத்த கோயம்புத்தூர் இங்கதான் இருக்க மாட்டிருக்கு. நீங்க பாருங்க பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ட்டு. நீங்க எலிஃபென்ட் விஸ்பர்ஸ்ங்கிற டாக்குமெண்ட்ரி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். யானைக்கும் அதோட ஓனருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி. அது கூட இப்ப ரீசெண்டா ஆஸ்கர் கூட வின் பண்ணுச்சு. The Oscar goes to The Elephant Whisperers. அதுக்கு டெடிகேட் பண்ணி ஒரு யானையை பூவால செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆஸ்கர் வாங்கி அவன் ஏமாத்தி விட்டு இது பண்ணல. ஏதோ ஆஸ்கருக்கு ஏமாத்துறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பையா என்ன க்ரௌட் அலமோதுது? என்னது இது? பூக்களோட மனிதர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த வீக்கெண்ட் வேற யாருக்கு வேற பிளானே இல்ல போல. எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இங்க பாருடா, இங்க பாருங்க பூ பாஸ்கெட். இவ்வளோ பெரிய ஃப்ளவர் பாஸ்கெட் நானே என் வாழ்க்கையில பார்த்தது இல்லைங்க. உள்ளே ஏறுங்க வினி. எல்லாம் குழந்தைங்க தான் இருக்கிறாங்க. கேட்டா நம்மளும் குழந்தைங்க தான் சொல்லிட்டு உள்ள ஏறு. திடீர்னு ஏதாவது சொல்ல போனா, டேய் எரும மாடு வயசு வந்திருக்கேன், முடிட்டு வெளியே வாடா சொன்னாங்கன்னா பாத்துக்கலாம். போடா போடா. அது சொல்றதே நீங்களே தாண்டா இருக்கும். நம்ம 2 பேர் போலாம். வாடா போக முடியுமாடா? என் சைஸ்க்கு போக முடியல. போடா போடா. இன்ஜா வைப்பாங்கடா. பிரிஞ்சு தான் நம்மளே இப்போ. எரும மாடு வயசு ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மாதிரி ஏறதுக்குலாம் கூச்சப்படக்கூடாது. அதெல்லாம் இல்ல, நம்ம வீடியோ செய்வோம். இல்லாதவன் தான் எப்படி வீடியோ பிளாக்லாப்பா. மானம் ரோசம் வெள்ளத்தி இழந்தாதான் வீடியோவே செய்ய முடியும். அவங்க உச்சகட்டத்தில் இருக்கிறனால என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்னமோ இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. இங்க கான்சர்ட் வேற ஏதோ நடத்திட்டு இருக்காங்க. எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? நான் சொன்னது ஹெல்த் ப்ரூஃப். ஏன்னா இங்க பாருங்க மொத்த கோயம்புத்தூர் பாப்புலேஷன் இங்க தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த ஐபிஎல் ஃபேன் பாய்ஸ் வேற தல தோனியோட போட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஆங்கடா வேலண்டைன்ஸ் பூத் இருக்கு. அதுல வினீத்தோட மூஞ்சி தெரியணும். அந்த லவ் சிம்பிள் மூஞ்சி தெரியணும். நீதான்டா நடுல. இது என்ன தவக்கலையாடா? இதுதான் நம்ம மூளை வளர வளர மங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். இவன் தவக்கலைங்கிறா, நான் வந்துட்டு மங்கல்யானுங்கிறேன், இவன் சந்திராயனுங்கிறா. என்னன்னு புரியல. என்னடா ஆக்சுவலி இது 3ஆமா. நம்மளே ஒரு அசம்ஷன்டா. இங்க பாரு இந்திய கொடி எல்லாம் இருக்கு. அப்ப இது 3, இதுதான் சந்திரயான். அதான் கால்குலேஷன் நம்பர். இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பூவால செஞ்சு வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டெல்லி அப்பளம்னு ஒரு அப்பளம் சாப்பிட்டாங்க. என்ன சைஸுங்கிறீங்க? இவ்வளவு பெரிய அப்பளத்தை நான் பார்த்ததும் இல்லை, இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை. பேர் தான் அப்பளம், ஆனா யூசுவல் அப்பளம் டேஸ்ட் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சுங்க. சரி பூவை சுத்தி பார்க்கலான்னு பார்த்தா ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ரீல்ஸ் பண்றாங்களா? டிஸ்டர்ப் பண்ணல. சும்மா சொன்னேன்டா. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. பவன் நக்காக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பண்றான்டா. அவங்க ரீல்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி டாக் ஷோ வேற நடத்துறாங்க. டாக் ஷோல இருந்த நாய்ங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வித்த பண்ணுன்னு பார்த்தா இங்க இருக்கிற நாய்ங்க எந்த வித்தையும் பண்ணாதாமா, சும்மா நின்று இருந்துச்சு. என்னன்னா வித்த பண்ணுவதுங்க? வித்தலாம் பண்ணாதா? இது பெட் ஷோடா டாக் ஷோல. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? பெட் ஷோனாலும் பெட்ஸ் ஏதோ பண்ணணும்ங்கறியா? சர்க்கஸாடா, சும்மா ஷோடா பார்த்துட்டு போறது அவ்வளவுதான். அடுத்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சு வந்திருக்கோம். ட்ரெயின் பிடிச்சு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் பிடிச்சு நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரெயினை பார்க்க தான் வந்திருக்கோம்.
இருக்கும். எந்த பயனும் இல்ல. இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரெயின். தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் ஒன்லி டாய் ட்ரெயின்ல தான் போறோம். இந்த ட்ரெயின் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போற ட்ரெயின். அதனால வந்து நாங்க இப்ப மேட்டுப்பாளையத்துக்கு ட்ரெயின் பிடிச்சி வந்து இந்த ட்ரெயினை பிடிக்க போறோம். இந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்து நார்மல் ட்ரெயினாட்டவே இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின். இதான் நம்ம போற நீலகிரி ஃப்ளைட் கேச்சர். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த பழைய காலத்து ட்ரெயின் ஸ்டைல் ட்ரெயின். புகை தண்ணி எல்லாம் வந்துருக்கு. இது புகை வண்டி. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இன்ஜினே பாரு எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. என்ன பையா ஃபுல்லா ஆயிடுச்சு. டிக்கெட் போட்டோம்ல நம்ம. ரொம்ப சின்ன ட்ரெயினுங்களா அது. ஸோ அதனால சீட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. ட்ரெயின்ல உட்கார்ற ஃபீலை விட ஒரு பஸ்ல உட்கார்ற ஃபீல் மாதிரி தான் இருக்கு. கேக்குதா? ஹாரி பாட்டர் ட்ரெயின் மாதிரியே தான் இருக்குது. அது இல்லாம முன்னாடி போகணும்னு பார்த்தா பின்னாடி போயிட்டு இருக்கு. இன்ஜின் முன்னாடி தானடா இருந்துச்சு. கரெக்டா தானடா இருந்துச்சு. அதாவது நம்ம நினைச்சு பார்த்தோம்னா இது ஒரு 1890s 1900s எல்லாம் இந்த மாதிரி ட்ரெயின் விட்டுருந்தோம். என்ன ஸ்பீட் இது வேற மாதிரி இருக்குடா அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் வந்தே பாரத்ல போய் இல்லடா எனக்கு இப்பவே வந்து பைக்கர் ஸ்பீடா போற மாதிரி இருக்குடா. 100 வருஷம் பழைய ட்ரெயின். அதுக்கு இந்த ஸ்பீட் நல்லாவே போகுது. டிக்கெட் காமிடா. படுத்து வந்தியாப்பா? பாவடத்தின் மூலம் வந்தேன். நாங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். உண்மையாலுமே இந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலா நார்மல் ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. இந்த வண்டி வந்து டேரக்டா ஊட்டிக்கு தான் போகுது. ஊட்டிக்கு போய் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்க? எனக்கு என்ன பண்றது? சீரியஸ் கோயம்புத்தூர் தான். இல்ல ஊட்டி எல்லாம் கோயம்புத்தூர்லாம் பக்கம் தானே. எப்படின்னா சென்னைக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெயின் தான் கிடக்கு. அதனால தான் வந்திருக்கோம். ஆனா அப்படியே இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து பிளாக் ஆட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. என்னடா ரூலாடா பிளாக் ஆட்டிட்டு வரணும்? ஏய் எல்லா கோச்லயும் ஆட்டிட்டு இருக்காங்கடா. அந்த இன்னொரு கோச்சிலயும் ஆட்டிட்டு இருக்காங்க. முன்னாடி கோச்சிலயா கையாட்டிட்டே தான் வராது. இந்த ட்ரெயினுக்கு மட்டும் இது வந்து எல்லா கோச்சுக்கும் கையாட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த பச்சைக்கொடி. வண்டி கிளம்புன கொஞ்ச நேரத்துல திடீர்னு அடுத்த ஸ்டேஷன்ல ஆல்ட்ட போட்டுட்டாங்க. அதுக்குள்ள ஊட்டி வந்துட்டோம். ஆனா அது ஊட்டி ஸ்டேஷன்ல வேற ஒரு ஸ்டேஷன். அங்க இருந்து இங்க வந்ததுக்கு இவ்வளவு ஸ்டீம் விடுதுல. நம்ம கிளம்பி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? அதுக்கே பாரு எவ்வளவு புகை விட்டுட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இங்க திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்து வண்டி போகும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ரைடே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம். அதாவது 7:10 கிளம்புனா 12 மணிக்கு தான் ரீச் ஆகிறோம். வரைக்கும் நான் வாழ்க்கையில பார்த்ததுலேயே தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஸ்டேஷனா இருக்குடா. எனக்கு தெரிஞ்சு குன்னூர் ஸ்டேஷன் இதோட அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆயினா படத்துல எல்லாம் கூட பார்த்தேன். சரி இதுவே எவ்வளவு சூப்பரா இருக்குடா வியூ. கம்பேர் பண்ணுவோம். குன்னூர் ஸ்டேஷனுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணுவோம். இது சூப்பரா இருக்கும்டா. இந்த இடத்துல உட்காந்துட்டு போனா அப்படியே ஆஹா நம்ம தான் ராஜா மாதிரி போலாம். ராஜா பகூத் மாதிரி. சரிவா ட்ரெயின் கிளம்புதான் மாமா போவோம். இந்த டாய் ட்ரெயின் மலைகளுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு வேற போச்சு. ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராக்ஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. டனலுக்குள்ள இருந்த கொஞ்ச நேரத்துக்கு மொத்த ட்ரெயினுமே ஃபுல்லா இருட்டா இருந்துச்சுங்க. ஆனா பரவாயில்ல, எப்படியோ வெற்றிகரமா டனலை விட்டு வந்துட்டோம். ட்ரெயின் ரைடை விட இந்த தீம் பார்க்ல எல்லாம் வந்துட்டு ரைடு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த ரைடு இருக்கு. இந்த ட்ரெயினோட ஜர்க்ல நீங்க பாட்டு போடாமே டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் இருக்கு. வாழ்க்கையே என் வாழ்க்கையே உன்னை தேடி வாடினேன் தனிமை தீயிலே வானமே இருளானதே கடந்து போன மேகங்கள் நினைவை அளிக்குதே. எங்க ட்ரெயினை சுத்தி நிறைய நியூ கெஸ்ட் வேற வந்திருந்தாங்க. சுத்தி இந்த இடத்துல குரங்கா இருக்குது. இங்க ஒன்று இருக்கு. இங்க பாரு ஊர்பட்ட குரங்கு இருக்குடா. நம்ம போய் வெளில போயிட்டு வரலாம்டா. வட போறோம். வண்டர் இந்த ட்ரெயின் வந்துட்டு 4 மணி நேரம் எடுத்து போகுதுன்னு. இங்க பாரு ஒவ்வொரு ஸ்பாட்டா நின்னு போயிட்டு இருக்கு வண்டி. ஒவ்வொரு வியூ பாயிண்டா காமிச்சிட்டே இருக்காங்க. என்ன ஒரு வியூ. நெக்ஸ்ட் நம்ம டனலுக்குள்ள வேற போறோம். நிஜமாலுமே இது சொல்லணும்னா நார்மல் ட்ரெயின் கிடையாது. இது ஒரு ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கொடுத்த ஒரு ட்ரெயின் தான். கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. பட் அதுதான்டா இந்த ட்ரெயினோட பாயிண்ட். ஸ்பீடா போகணும்னு அவசியம் இல்லடா. அது ஸ்பீடா போச்சுன்னா டப்புன்னு இந்த இடத்துல கவர் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா வாட்ஸ் த பாயிண்ட். வேற ட்ரெயின்ல இருந்து எல்லாரும் வெளில வந்துட்டு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இங்க குரங்குகள் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. இதுங்க வேற சோத்து கடிச்சிட்டு இருக்குது. பிரச்சனை இல்லை, எங்க கிட்ட சோறே இல்ல. ஐயோ கூப்பிட்டாங்கடா. டே விசில் அடிக்கிறாரா. இங்க ஒரு போஸ் கொடுத்து எடுக்கலான்னு பார்த்தேன். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடலாம். சிவாஜி படத்துல வர மாதிரி உன் கால் வந்து ட்ரெயின் ட்ராக். வேணாண்டா கம்முன்றா. நமக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஆட்டினாலும் யாரும் வர மாட்டாங்க. நான்லாம் ஆட்ட மாட்டேன். சட்டையை கட்டிட்டு போலான்னு விட்டுருவேன். அகே இன்னொரு கோகைக்குள்ள வேற நாங்க என்ட்ராய் வெளில வந்தோம். நீங்க நினைக்கலாம் இதுக்கடா ஒரு வண்டி இத்தனை தடவை நின்று போகும் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆஸ் யூ கேன் see இங்க ரீஃபில் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த இன்ஜினுக்கு தேவையான தண்ணி வந்து ரீஃபில் ஆயிட்டு இருக்கு இந்த இடத்துல. நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாம ஸ்டீமால இயங்குதா, அதனால வந்து தண்ணி தேவைப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு தடவை நின்று போயிட்டு இருக்கோம். ஆனா பரவாயில்ல, நிக்கிற ஸ்பாட் எல்லாமே நல்லா தான் இருக்குனால என்ஜாயபிளான ஸ்பாட்ஸ்ல தான் நிக்கிறாங்க. இங்க இருந்து மட்டும் நீ விழுந்தேன்னு வச்சுக்கோங்க,
அந்த நியூஸ்லாம் வரும் தெரியுமா? வாய்ப்பு இல்லைங்களா? சூப்பராண்டா இருக்கு. ஒன்னும் அவ்வளவு ஆளெல்லாம் இல்ல, விழுந்தாலும் ஒன்னும் ஆகாது. இது எனக்கே ஹைட் எல்லாம் போயிட்டா, இல்லாட்டி வந்து நிப்பனா தைரியமா. ரைட்ல அங்கிள் வந்துட்டு இதுல நிக்கிறாரு, அவரே நிக்கிறாரு, நான் நிக்க மாட்டேன். நாங்க காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம இருந்தோம். ஆனா அதே சமயத்துல அங்க பாரு, அவங்க எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளவு பேக்கிங் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறாங்க. மவுண்டன் டாப்ல ஒரு சம்சா கடையை போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து அட்லீஸ்ட் சம்சா வாங்கன்னு பார்த்தா நெட்வொர்க் இல்லாதனால கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். பையன் வந்து கொடுத்த கேஷையும் துவச்சு வச்சுட்டான். அதனால நமக்கு இந்த சிப்ஸ் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். இதான் பிரேக்ஃபாஸ்ட். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். குழந்தைங்க எல்லாம் தீம் பார்க்ல என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரியே இருக்கு. ஜாலியா சிப்ஸ் சாப்பிட்டுட்டு எவ்வளவு நல்லா இருக்கு. அடுத்த வாட்டர் ஃபில்லிங் ட்ரெயின் ஸ்டாப் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பீட் பண்ணிருச்சு. காட் வியூடா. அடேங்கப்பா, டேய் என்ன கிளைமேட், என்ன வியூ, நல்லா சில்லு சில்லுட்டு இருக்குங்க. குளு 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 குளுன்னு இருக்கு. போடும்போது செம்மையா இருக்குடா. ஏரே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தெரியுது பாத்தியா? குவாலிட்டியா ஒரு ஏர். ஏன்னா நம்ம இத்தனை நாள் குவாலிட்டி இல்லாத ஏர் பிரீத் பண்ணிட்டு இருந்தோம், அதனாலதான் இது குவாலிட்டியா தெரியுது. இத்தனை நாள் இங்கே தான் இருந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கவே இல்லைண்ணா. ஹாய்னான படத்துல வந்துட்டு இங்க இருந்தா அந்த ஹீரோயின் இறங்குவாங்க, நானி வந்துட்டு அப்படியே கேமரா வச்சு போட்டோ கொடுத்து. சேரு எல்லாமே சூப்பரா இருக்குடா. இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், இங்க எல்லாம் வந்ததே இல்லைண்ணா. நான் வந்திருக்கேன் ஆப்வியஸ்லி ட்ரெயின்ல வந்தது இல்ல, பட் ஊட்டிக்குலாம் நிறைய. ஊட்டி நானும் தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி ட்ரெயின்ல வரதான் ஷேம் பப்பி ஷேம் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. திடீர்னு போலீஸ் வேற என்ன புடிச்சிட்டு போய் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன ரீசனுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, பட் போஸ்ட் மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா நம்ம மேல ஏதாச்சும் கேஸ் போடுவாங்க, போலீஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் இல்லடா, அவேர்னஸ்ன்னு எடுத்தாங்க. நீங்க நிஜமா போய் டெரரான ரவுடியா வெள்ளையா சக பாருங்க. இன்ஜின் தனியா போயிட்டு இருக்காங்க. என்ன கைஸ், இன்ஜின் தனியா போயிடுச்சு, ட்ரெயின் இங்க இருக்குது. இல்லையே, இங்கேயும் எந்த இன்ஜினும் இல்ல. ஏன்டா ஊட்டி நம்ம இன்னும் வரல, அப்புறம் இன்ஜின் மட்டும் கிளம்பி போயிடுச்சு. எப்படி போறோன்னு தெரியல. இந்த வண்டி ஓடினதே கொஞ்சம் தூரம் தான், அதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சா. ஃபார்ச்சுனேட்லி ஒரு புது இன்ஜின் ஆட் பண்ணி எங்களை ஊட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வெற்றிகரமா ஊட்டி வந்தாச்சு. ஊட்டி வந்துட்டோம். ஆனா ஊட்டி வந்து என்ன பண்றோம், பிளானே இல்லையே. சாப்பிடணும். நீங்க செஞ்ச வேலைக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காம இருந்தது ஒன்றும் தப்பு இல்லை. வாங்க நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம். உண்மையை சொல்லணும்னா ஊட்டிக்கு வந்து எந்த பிளானுமே இல்லை, அதனால என்ன பண்றதுனே தெரியல. திரும்ப பேசாம ஊட்டி இருந்து பஸ் பிடிச்சி கோயம்புத்தூரே போயிடலாமா. பரோட்டாவை சாப்பிட்டுட்டு ஊட்டி சென்டர்ல நின்று என்ன பண்ணலாம்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்க இப்போ ஊட்டியோட ஏதோ ஒரு போர்ஷனுக்குள்ள வந்திருக்கோம். இது வீட்டுக்குள்ள எல்லாம் போய் மேல போயிட்டு இருந்தோம். என்னன்னே தெரியல, எங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கே தெரியல. அதனால பேசாம கோயம்புத்தூரே போயிடலாம்னு முடிவு எடுத்துட்டோம். வந்த உடனே திரும்ப கிளம்பிதான் போறோம். இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம், பட் அந்த டாய் ட்ரெயின் இல்லாட்டி போயிருக்க முடியாதுல்ல, அதனாலதான் வந்து ஊட்டில இருந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டாப் டைரக்டா ஒரு பீச்சுக்கு போறோம். ஆலியார் ஐலாண்டுங்கிற இந்த இடத்துக்கு நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல நம்பி வந்திருக்கோம். வியூ பயங்கரமா இருக்கு, பட் இதுல எது ஐலாண்டு, அதான் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். இந்த பீச் எப்படி இருக்குன்னு ஐடியாவே இல்ல, போய் பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல பீச்சா கண்டுபிடிக்கலாம். இந்த தண்ணி தான் அங்க போய் பீச்சா மாறும் நினைக்கிறேன். போய் எப்படி போறது? இப்படி ஃபர்ஸ்ட் அந்த மரத்துக்கு கீழே ஏதோ கப்புள்ஸ் இருப்பாங்களாட்டு இருக்கு, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு போலாம். கப்புள்ஸ் மாதிரி தெரியல. ஓகே, அது எப்படி அவங்க மட்டும் ஜாலியா இருக்கலாம், அவங்கள ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறமே நம்ம போவோம். அப்ப நம்ம நிஜமாலுமே கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோமா? ஆக்சுவலி கோயம்புத்தூர் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பொள்ளாச்சி கிட்ட இருக்கும். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ள தான் இருப்போம் எப்படி பார்த்தாலும். அம்மா வீடாடே எப்பா, இங்க இருந்து கப்புள்ஸை காணோம். சரி அவங்க பவருக்குள்ள ஏதாச்சும். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கப்புள்ஸ் மாதிரி இல்ல. ஆமாண்டா பசங்கடா, இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. என்னடா இவ்வளோ பெரிய இடத்துல யாருமே இல்லடா, எக்ஸப்ட் தட் 2 people ஆஃப் கோர்ஸ். பாரு ஜாலியா பறவை பறந்துட்டு இருக்கு. மச்சான் பாரு மச்சான், மணல் கூட பீச் மணல் மாதிரி இருக்கு. வையா அதுக்குன்னு இந்த அளவுக்கு கூடாது. அந்த நாங்களே ஏதோ டுபாக்கூர் பீச் தேடி போயிட்டு இருக்கோம், உடனே வந்து பீச் மணலாமா? சாதாரண மணல் தான்டா. இந்த பாலைவனத்துல நம்ம பீச் அடையிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஃபுல்லா மண்ணை ஆட்டையை போட்டிருப்பாங்களாட்டு இருக்கு. இருக்கிறதெல்லாம் வந்துட்டு குழியும் மேடுமா சுத்தமா எதுவுமே இல்ல. மார்ஸ் பகுதிக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. லைட்டா அங்க பாரு ஏதோ பறவை எல்லாம் இருக்கு நிறையா. நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணோம் இதை. இன்னும் பீச்சை காணவா? அம்மா கேட்டாங்க எங்கடா போறேன்னு. வினய் வீட்டுக்கு வீடியோ எடுக்க போறேன்னு. இந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோ, வாய்ப்பையில விட்டுருக்க பூட்டி இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்த பாசியே பாத்தீங்கன்னா கிராஸ் மாதிரி இருக்கும். இப்ப ஸ்னெயில்லாம் இருக்கு. இப்ப கண்டிப்பா பீச் இருக்கும். பீச் இங்கதான் எங்கேயோ இருக்கு. வேவ்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த வீடியோல போட்டுருந்துச்சு. அதனால நாங்க வேவ்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். நாங்களும் ரொம்ப நேரம் தேடி பார்த்தோம், ஆனா கடைசி வரைக்கும் எங்களால வேவ்ஸே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நாங்க ரொம்ப நேரம் தேடி பார்த்த வரைக்கும் எங்களால பீச்சை கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் எங்களால உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காமிக்க முடியும்.
உன்னோடு உண்மை கண்ணோடு பேசாமல் நின்னோடு தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூர் தான் பெஸ்ட் சிட்டின்னு நான் சொல்றேன்னா அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நான் இங்க வாழ்றனால என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட் சிட்டி. அதே மாதிரி நீங்க வாழ்ற உங்க இடம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சிட்டியா இருக்கும்னு நான் நம்புறேன்.